ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்டு பிரியா விலாக்ஸ்லேருந்து உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம் போகிற இடம் ஆசிரமத்தோடு சேர்ந்து கோயில் கட்டி இருக்கிற அந்த இடம் சுந்தர சைத்தன்ய ஆசிரமம். இந்த இடம் ஹைதராபாத்தில் துண்டிக்கல் அப்படிங்கிற இடத்துல சுந்தர சைத்தன்ய சுவாமிஜி அவங்களால கட்டப்பட்டதுங்க. இந்த ஆசிரமம் சமீபத்தில் தான், அதாவது 2023 தான் கட்டி முடிச்சிருக்காங்க. வாங்க நாம் போய் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற கிருஷ்ண சைத்தன்ய விக்கிரகத்தை பார்க்கலாம். இப்போ நாம் ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. மிகப்பெரிய விசாலமான நுழைவாயில். இங்கே தாங்க 2 வீலர் கார் பார்க்கிங் எல்லாம் இங்கே தான் பார்க்கிங் பண்ணணும். உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எதுவும் எடுக்க தேவையில்லைங்க. முன்னால் போகிறப்பயே பெரிய ஸ்தூபி ஒன்று இருக்குதுங்க. அப்படியே நேராக நம்ம நடந்து போனால் முன்னாலேயே சுந்தர சைத்தன்ய சுவாமிஜி விக்கிரகம், அவருக்கு மேலேயே ஆதிசங்கராச்சாரியா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விக்கிரமும் இருக்குதுங்க. ஆசிரமம் கீழே கேலரி, மேலே டெம்பிள் இருக்குதுங்க. இந்த இடத்த குரு மந்திரம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 2023 சுந்தர சைத்தன்ய சுவாமிஜி அவர்களால் நிர்வாகம் செய்யப்பட்ட அந்த கல்லுங்க. இங்கே தான் குரு பூர்ணிமா அன்னைக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2013 இது கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2023 இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட லிங்கை வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டச் பண்ணால் துண்டிக்கல்லில் இருக்கிற இந்த சுந்தர சைத்தன்ய ஆசிரமத்தோட மேப் லிங்க் வருங்க. இப்போ நாம் போகிற இடம் வந்து குரு மந்திரம் அப்படிங்கிற இருக்கிற இந்த இடங்க. இந்த குரு மந்திரத்தில் முன்னாலேயே உள்ள நுழைஞ்ச உடனே மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கீதோபதேசம் பண்ணுற சிலையை வடித்து இங்கே கண்ணாடி பேலைக்குள்ளார வச்சுருக்குறாங்க. இந்த குரு மந்திரம் அப்படிங்கிற இந்த கோயில் வந்து 2 பாகமாக பிரிச்சிருக்காங்க. கீழ்த்தலம், மேல்தலம். அதாவது கீழ்த்தலத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா குரு மந்திரத்தோட என்ட்ரன்ஸுங்க இது. இங்கே இருக்கிற இந்த கீழ்த்தலத்தில் சுந்தர சைத்தன்ய சுவாமிகளோட சொற்பொழிவு நடத்திய ஃபோட்டோ எல்லாமே வந்து கேலரியாக சுத்த பக்கமும் இருக்குதுங்க. சுத்த பக்கமும் கேலரியை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது கலர் கலராக வந்து அவங்க கேலரி நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, ப்ரௌன் கலரு அப்படின்னு ஒவ்வொரு கேலரியாக அங்கே இருக்குதுங்க. இந்த கேலரிக்கு நடுவில் வந்து சுந்தர சைத்தன்ய சுவாமிஜியோட உருவம் இருக்குதுங்க. இதுதாங்க கீழ்த்தலம். நாம் இப்போ வெளியே போய் பார்க்குறப்ப இடது பக்கமாக படிக்கட்டு இருந்துச்சுங்க. அந்த படிக்கட்டு மேலே போய் நாம் பார்த்தா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நடுநாயகமாக நின்றுட்டு இருக்கிற சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. காலையில் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் மட்டும்தாங்க ஓப்பன் பண்ணி பூஜை செய்கிறாங்களா. நாள் முழுவதும் இங்கே வந்து இந்த இடத்த திறந்து வச்சுருக்கிறது இல்லைங்க. சுற்றி வந்து நம்ம பார்த்தா சுத்த பக்கமும் பச்சை பசேல்னு செடி மரம் எல்லாம் வச்சு பசுஞ்சோலை மாதிரி தெரியுதுங்க. மேலேருந்து நம்ம கீழே பார்க்குறப்ப இந்த இடத்த, அதாவது இந்த கோயிலை சுற்றியுமே வந்து ஒரு அகழி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம பார்க்குறது வந்து லிஃப்ட் ஏரியா கூட அப்போ நாங்கள் போகிறப்ப ஒர்க் பண்ணல எதுவும். சுற்று பக்கமும் ரொம்ப நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், கீழே பார்த்தா அகழி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பசும் புல்லுக்கு நடுவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நடத்திய பால லீலைகள் எல்லாமே சிலையாக வச்சு கண்ணாடி பயலுக்குள்ளார தரிசனத்துக்காக வச்சுருக்காங்க. நம்ம கீழே இறங்கி போய் பார்க்குறப்ப அந்த ஒவ்வொரு கிருஷ்ண லீலைகளையும் நம்ம பார்க்கலாங்க.
இந்த இடம் பூராமே பச்சை பசேல் அப்படின்னு புல், கலர் கலராக பூக்கள் அப்படின்னு எல்லாமே சுதுபகம் அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ பார்க்க போக கூட ஒரு சாது வந்து செடிங்களுக்கெல்லாம் நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. குரு மந்திரம் அப்படிங்கிற இந்த இடத்த சுற்றியுமே கிருஷ்ண பகவானுடைய பால லீலைகள் எல்லாமே இங்கே வந்து சிலையாக வடித்து கண்ணாடி பலைகள் இருக்குங்க. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. யசோதா அம்மா வந்து கிருஷ்ணருக்கு வெண்ணெய் ஊட்டுறது, காளிங்கர் நர்த்தனம், அப்புறம் அவங்க வந்து கிருஷ்ணரோட வாயை பார்க்குறப்ப உலகமே தெரியுதாங்க அந்த சிலை. இங்கே வந்து உரலை கட்டி கிருஷ்ண பகவான் வந்து இழுக்கிறப்ப சாப விமோசனம் கொடுத்த இடம் அந்த சிலை, கீதோபதேசம் பண்ணுற அந்த சிலை அப்படின்னு சுற்று பக்கம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இதுதாங்க ஹோமம் எல்லாம் பண்ணுற இடம். அந்த ஹோமம் பண்ணுற இடமும் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நாம் அப்படியே முன்னால் நடந்து போனோம். கோபுரத்தோட புதுசாக கட்டியிருக்க கோயில் தெரியுது பாருங்கள், அதுதாங்க ராமர் கோயில். இந்த ராமர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே ஆஞ்சநேயருக்கு வந்து தனி சன்னதி இருக்குதுங்க. வாங்க நாம் தரிசனம் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஆஞ்சநேயருங்க இவர் தாங்க. ஆஞ்சநேயர் எல்லோரும் நல்லா கும்பிட்டுக்கோங்க. எல்லாம் பூட்டி தான் இருக்குது. நாங்கள் உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கோங்க. ராமர் சந்நிதியோட என்ட்ரன்ஸுங்க. மேலே போய் இந்த ராமர் சந்நிதியை பார்த்தா இந்த வந்து இப்போ புதுசாக அயோத்தியில் பாலராமர் கட்டியிருக்காருங்க பாருங்களேன். அதே மாதிரியே இங்கே வந்து சிலையை இங்கே வந்து அமைச்சிருக்காங்களாம். இந்த ராமர் சந்நிதிக்கு பின்னாலேயே ஒரு மிகப்பெரிய சபா மண்டபம் இருக்குதுங்க. ராமரை எல்லோரும் நல்லா கும்பிட்டுக்கோங்க.
இதுதாங்க அந்த பெரிய சபா மண்டபம். உள்ளே போய் பார்த்தா ரொம்பவும் பெருசாக இருக்குதுங்க. இந்த இடத்துல தான் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுந்தர சைதன்ய சுவாமிகள் வந்து உபன்யாசம், சொற்பொழிவு எல்லாம் பண்ணுவாங்களாம் அப்படின்னு அங்கே இருக்கிற காவலாளி வந்து எங்களுக்கு சொன்னாருங்க. இந்த மண்டபத்தை சுற்றிலையுமே தசாவதார சிலைகள், அதாவது ஒவ்வொரு தூண்லையும் இருக்குதுங்க. நாங்கள் இங்கே வீடியோ எடுக்கிறப்பயே இது வீடியோ எடுக்க தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதுனால நாங்கள் பாதியிலேயே வீடியோவை வந்து கட் பண்ணிவிட்டு திரும்பி வந்துட்டோங்க. ரொம்ப விசாலமான இடங்க இது. இங்கே வந்து சத்சங்கம் நடக்கிற இடம் இது. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து இங்கே சுந்தர தபோவனம். இந்த தபோவனத்தில் இருக்கிற உருவ சிலைகள் எல்லாமே ஏதோ நிஜத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் கும்பிடுறது மாதிரியும் இருக்குது பாருங்களேன். நான் கூட தூரத்துலேருந்து பார்க்குறப்ப உண்மையாகவே இங்கே மனுஷங்க இருக்கிறாங்க அப்படின்னு தாங்க நான் நினச்சேன். பக்கத்தில் போய் பார்த்தா தான் அது சிலை அப்படின்னு சொல்லுது. இது வந்து வீரபத்ர சுவாமியோட சிலை இருக்கிற இடங்க. அதுக்கு பக்கத்துலேயே சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அந்த சிவலிங்கத்தையும் அவங்க வந்து கும்பிட்ற மாதிரி இங்கே வந்து சிலையெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. இங்கே உள்ளே போய்க்கணும் கூட ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தாங்க நம்மளை உள்ளே விடுறாங்க. உள்ளே அந்த புல்வெளி, அந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்குலாம் நம்மளை வந்து உள்ளே விடுறது இல்லைங்க. இந்த தபோவனத்தை சுற்றிலையுமே வந்து இங்கேயும் தண்ணி ஓடுதுங்க. அகழி மாதிரி கட்டியிருக்காங்க, அங்கேயும் தண்ணி ஓடுதுங்க. பச்சை பசேல்னு ரொம்பவும் நல்லா இருக்குதுங்க இந்த இடம். இங்கேயும் அமைதியாக தியானம் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. அதுக்கு தான் இதுக்கு தபோவனம்னு வச்சுருக்காங்க போல இருக்கு பேர். இந்த ஆசிரமத்தை சுற்றி பார்த்தா நிறைய கட்டடங்கள்லாம் தெரியுதுங்க. அந்த கட்டடத்தில் ஆசிரமவாசிகள் எல்லாம் தங்கியிருக்காங்க போல இருக்குது. ஒவ்வொரு கட்டடத்துக்கும் ஒரு தனித்தனி பேர் போட்டு அங்கே வந்து இருக்குதுங்க. இந்த இடம் வந்து அடுத்து போகிறது வந்து ஆதிசங்கராச்சாரியர் தனி சந்நிதி இருக்குதுங்க. உள்ளே போகிறப்பயே ஆஞ்சநேயருக்கு இருக்குதுங்க. அந்த ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே சிவலிங்கம் வந்து இருக்குது. சிவலிங்கத்துக்கு உள்ளே தாண்டி போனால் கருணாலயம் அப்படின்னு இந்த பேர் போட்டிருக்காங்க. இங்கு ஆதி சங்கராச்சாரியரோட டெம்பிள் இருக்குதுங்க. உள்ளே வந்து இங்கேயும் எங்களை வந்து ஃபோட்டோ எடுக்க அனுமதி கொடுக்கல. அதனால் வெளியிலேருந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அடுத்து இப்போ நம்ம போகிறது வந்து சைத்தன்ய பிருந்தாவனம் அப்படிங்கிற இடங்க. இங்கேயும் உள்ளே போகிறப்பையும் அங்கே இருக்கிற அந்த காவலாளி வந்து எங்களை எல்லாம் ஃபோட்டோ மட்டும் எடுங்க, வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் அனுமதி இல்லை அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் ஃபோட்டோவை மட்டும் போட்டு இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. உள்ள கீதோபதேசம் மிக பெருசாக கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே புல்லாங்குழல் கையில் வச்சிருக்கிற மாதிரி, கிருஷ்ணருடைய தலை மட்டும் இருக்கிற மாதிரியும், கால்கள் ரெண்டும் தெரிகிற பாருங்களேன். உள்ளங்காலில் சங்கு சக்கரத்தோடு இருக்குதுங்க. இந்த பக்கம் புல்லாங்குழல், நடுவில் கிருஷ்ணர், இந்த பக்கம் கால், அந்த மாதிரி வந்து தனித்தனி மேடை போட்டு இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்து இருக்குங்க. இதுதாங்க காலுக்கு உள்ளேயே வந்து சங்கு சக்கரம் நாமத்தோட தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. இந்த இடத்துல நடுவில் குருகுலத்தில் குசேலர் கிருஷ்ணனுடன் இருக்கிற மாதிரியே நடுவில் சுந்தர சைத்தன்யர் உருவமும் இருக்குதுங்க. இந்த ஆசிரமத்துக்கு நாம் வந்துட்டு போனால பச்சை பசேல்னு இயற்கையான காற்றை சுவாச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற மண்டபத்தில் தியானம் பண்ணிவிட்டு மனசையெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நாம் திரும்பி போகலாங்க. கம்பல்சரி திண்டுக்கல் பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஆசிரமத்தை வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சுந்தர சைத்தன்ய ஆசிரமத்தை பற்றின விவரத்தை எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன்னு நம்புகிறேன். உங்களோட கமெண்ட்களை எல்லாம் இந்த கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்க.